வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை அடுப்பில் வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் அதை ஊற்றிக்கோங்க. பாவக்காவை கழுவிட்டு இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பாவக்காய் போட்டு நல்லா வதக்கலாம். இதுமாரி பாவக்காவை தனியாக போட்டு வதங்கினீங்கன்னா அதில் இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். பாவக்காய் வதங்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதே வானலில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் 7 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக நசுக்கி எடுத்துக்கோங்க. 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு கூட செஞ்சுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். தக்காளி வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு புளி கரைசல் தண்ணி, உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த பாவக்காவை இதில் போட்டுக்கலாம். பாவக்காவை போட்டுக்கிட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் காரம் கம்மியாக இருந்தால் இப்போயே போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாவக்காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். பாவக்காய் வெந்துருச்சு. அவ்வளோதான். சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு கசப்பே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.